மக்களே, இங்கே பாருங்கள், ஃபைனலாக ஒரு 3D பிரிண்ட் பண்ணியாச்சு. 1 ஹவர் ஆச்சு இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அந்த சைடில் இருக்கிற கை எல்லாமே அது சப்போர்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த குட்டி இமேஜ் பிரிண்ட் பண்ணுறதுக்கே நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆச்சு. என்ன இது எடுக்க முடியல. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? எவ்வளோ அசைச்சாலும் வர மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் இருக்கும், ஸ்டீலில். ஸோ நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ட்ரேவை எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இமேஜ் எடுக்கணும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணல இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறையா நம்ம பிரிண்ட் பண்ணலாம் போல். இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் 3D பிரிண்டர் யூஸ் பண்ணுறது. இதில் நிறையா பிரிண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் இருக்குது. லைக் ஜஸ்ட் நம்ம பிளெண்டரில் போட்டு அந்த இமேஜஸ் எடுத்து கொடுத்து 3D டிசைன் பண்ணிட்டால் போதும், 3D பிரிண்ட் ஆகி வந்துடும். சில வினாடிகள் கழித்து வந்துடுச்சு ஈஸியாக. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணது. இந்த இமேஜ் சைடில் இருக்கிற கை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்றது. இது இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது 3D பிரிண்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை 3D பிரிண்ட் அப்படி முன்னாடியே பண்ணியிருக்க மாதிரி இருந்தால் எந்த வெப்சைட்டில் வாங்கிருக்கீங்கன்றது சொல்லுங்கள்.